ஆண்டன் செக்கோவ் எழுதிய த கிரீஃப் ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். த கிரீஃப் மீன்ஸ் துயரம், துன்பப்படுதல், சஃபரிங். இந்த மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி சினனிம்ஸ் இருக்குது த கிரீஃப்ங்கிற வேர்டுக்கு. இந்த ஸ்டோரியில் த கிரீஃப்ங்கிற வேர்டு எந்த அளவுக்கு ஆண்டன் செக்கோவ் அதை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலமாக பார்க்கலாம். ஆண்டன் செக்கோவ் 1860 யுக்ரைனில் பிறந்திருக்கிறாரு. 1904 ஹி வாஸ் டைட். ரஷ்யன் லிட்ரேச்சரில் இவர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரைட்டர். ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ யூனிவர்சிட்டியில் இவர் எஜுகேஷன் இருந்திருக்குது. சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ், அவருடைய ஷார்ட் ஸ்டோரிஸில் காமன் மேனுடைய கேரக்டர், காமன் மேனுடைய லைஃப், இதை தான் மெயின்லி அவர் போர்ட்ரே பண்ணியிருந்திருப்பார். இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர், அவர் ஒரு புவர் கேப் டிரைவர். ஹீ வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் சாரோ டு அ பேஷண்ட் லிசனர், ஃபைனலி ஃபைண்ட்ஸ் ஹிஸ் ஹார்ஸ். இந்த புவர் கேப் டிரைவருக்கு ஒரு சோகம் இருந்துச்சு, ஒரு சோக கதை இருக்குது. அந்த சோக கதை யார்கிட்டையாவது சொல்லணும். அப்படி யார்கிட்ட தன்னுடைய சோக கதையை சொல்லலான்னு ஒரு லிசனரை தேடிக்கிட்டு இருக்கிறார். அவங்ககிட்ட தன்னுடைய சோக கதையை வெளிப்படுத்தணும். இதுதான் இந்த ஸ்டோரியோடைய கான்செப்ட். ஃபைனலி இவர் ஸ்டோரியை லிசன் பண்ணுறதுக்கு யாருமே கிடைக்காததுனால இவர்கிட்ட இருந்த ஒரு ஹார்ஸ், ஒரு குதிரைகிட்ட தான் தன்னுடைய சோக கதையை வெளிப்படுத்துகிறாரு. அது எப்படி வெளிப்படுத்துகிறாருங்கிறத இந்த ஸ்டோரியில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கேரக்டரில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர், அதாவது இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர் அயானோ பொட்டாபாவ். இவர் ஒரு கேப் டிரைவர். ஆல்சோ ஹி இஸ் எ மெயின் கேரக்டர் இன் த ஸ்டோரி. இவர் ஒரு டிரைவர். ஒரு குதிரை வண்டி இருக்கிறது. குதிரை வண்டி மூலமாக நிறைய பேசஞ்சர்ஸை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுவார். பார்லின் இவருடைய சன் இறந்துருவார். இந்த கதையுடைய ஓப்பனிங்லேயே பார்லின் இறந்து போனதாகவும், அந்த இறந்து போன சன்காக சோகத்தை வெளிப்படுத்துவதாகவும், தன்னுடைய சன் எப்படி இறந்தா, எதனால் இறந்தாங்கிற அந்த சோகத்தை யார்கிட்டையாவது சொல்லணுங்கிறதுக்காக இந்த அயானோ யார்கிட்டையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பார். அண்ட் ஃபாலோயிங் பர்சன்ஸ் அயோனோ மீட்ஸ். அயோனோ மீட் பண்ண பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆஃபீஸர், இவர் தான் ஃபஸ்ட்டு பேசஞ்சர். இவருடைய கேப் டிரைவர், அதாவது கேபில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் 3 யங் மென், 3 யங் மென்னை மீட் பண்ணுறாரு அயானோ. அண்ட் ஹால் பார்ட்டர், அ ஸ்லீப்பிங் யங் மேன் இன் பப்ளிக் பிளேஸ். இந்த மாதிரியான பீப்புளை அயோனோ மீட் பண்ணி அவங்ககிட்ட தன்னுடைய சோக கதையை சொல்லணுன்ற இவருடைய இன்டென்ஷன். பட் இவங்ககிட்ட யார்கிட்டையுமே தன்னுடைய சோக கதையை வெளிப்படுத்த முடியாது. அயோனோ வாண்ட்ஸ் சம்மோன் டு லிசன் டு ஹிஸ் சேட் ஸ்டோரி ஃபார் ஹி லாஸ்ட் ஹிஸ் சன். தன் இழந்து போன மகனுடைய அந்த சம்பவத்தையும், தன்னோட மனசில் இருக்கக்கூடிய துக்கத்தை யார்கிட்டையாவது சொல்லி அதன் மூலம் சோகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய இன்டென்ஷன். இந்த ஸ்டோரி ஓப்பன் ஆகும்போது இட் இஸ் அன் ஈவினிங். ஒரு ஈவினிங் டைமில் தான் ஸ்டோரி ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி அதிகமாக பனி விழுகுது, ஸ்னோ ஃபாலிங் ஆகிட்டே இருக்குது. அயோனோ இஸ் அ கேப் டிரைவர் வித் ஹார்ஸ் சீட்டிங் ஆன் ஹிஸ் சீட். ஒரு குதிரை வண்டி வச்சுருக்காரு. அந்த குதிரை வண்டியில் தான் பேசஞ்சர்லாம் அவங்க எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போவார். ஸ்னோ ஃபாலிங்னால இவருடைய உடம்பு, ஃபிசிக்கல் பாடி எல்லாம் அப்படியே ஸ்னோ ஃபாலிங் ஆகிட்டு குதிரை மேலே, குதிரை வண்டி மேலே, இவரோட உட்கார சீட்லாம் பனி விழுந்து அப்படியே கவர் ஆகிருக்குது. ஹிஸ் பாடி இஸ் கவர்டு வித் ஸ்னோ ஃபாலிங் அண்ட் ஹிஸ் பாடி இஸ் பென்ட் அஸ் டபுள். எப்பவுமே குறுகி தான் இருப்பார், முதுகெல்லாம் பென்ட் ஆகி தான் இருக்கும். இவர் குதிரை வண்டியில் இவர் உட்காரதுக்குன்னு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே உட்காந்துக்குவார். பனி விழுகிறதுனால எங்கேயும் திரும்ப முடியாது, அப்படியே ஒரு சிலை மாதிரி உட்காந்துருப்பார். He left his house with his horse before dinner in the night. நைட் டைமில் டின்னர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுவார், இந்த குதிரை வண்டியை எடுத்துகிட்டு ட்ராவலிங்கில், அதாவது யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுமோ அந்த பேசஞ்சரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்குது, அங்கே நிற்பார். அண்ட் வெயிட்டிங் ஃபார் த கஸ்டமர் டு யூஸ் ஹிஸ் காட். த சிட்டி இஸ் ஃபுல் ஆஃப் நாய்ஸ். அந்த சமயத்தில் அந்த நைட் டைம் ரொம்ப மக்கள் நடமாட்டம், மார்க்கெட் டைம்னால நிறைய பிஸியாக இருக்கும், அதிகமான சப்தங்கள் கேட்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்த கேப் டிரைவர், இந்த அயோனோ தன் குதிரை வண்டியோட ஒரு இடத்துல நிற்கிறாரு. யாராவது பேசஞ்சர்ஸ் யாராவது வருவாங்களா அப்படின்னு.
An officer calls Ayano for cab to drop him in Vibok Way. Vibok Way அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து தன்னை ட்ராப் பண்ண வேணும்னு சொல்லி அந்த ஐயானோங்கிற அந்த கேப் டிரைவரை பார்க்குறாரு. அந்த ஆஃபீஸர் ஐயானோவை மீட் பண்ணி என்னை அந்த விபோக் வேக்கு என்னைய ட்ராப் பண்ணிடுன்னு சொல்லி இந்த கேபில் ஏறிக்கிறார் அந்த ஆஃபீஸர். While they traveling, Ayano tried to tell his sad story to the officer. இந்த ஆஃபீஸர் குதிரை வண்டியில் பின்னாடி உட்காந்துக்குவார். முன்னாடி இந்த ஐயானோ அந்த குதிரையோட வண்டியை ஓட்டுறாரு. அந்த சமயத்தில் அந்த ஆஃபீஸர்கிட்ட தன்னுடைய சோகக்கதையை சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. என்ன சோகக்கதைனா அவருடைய மகன் இறந்ததாகும், எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்க சோகக்கதை எப்படி தான் ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணுவார். பட் த ஆஃபீஸர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு லிசன். ஆனால் அந்த ஆஃபீஸர் வந்து ஐயானோ சொல்லக்கூடிய அந்த கதையை வந்து காது கொடுத்து கேட்குறதுக்கு வந்து அவன் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அந்த ஆஃபீஸரோட இன்ட்ரெஸ்ட் வந்து சீக்கிரமாக விபோக் வேக்குங்கிற பிளேஸ்க்கு வந்து தன்னை ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயானோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான். ஐயானோவை அசிங்கமாக திட்டுவான். எதுக்கு நீ இவ்வளோ ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுற அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஐயானோவுடைய இன்டென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா எப்படியா தன்னோட சோகக்கதை அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத இன்டென்ஷன். பட் கடைசி வரைக்கும் இந்த ஆஃபீஸர் வந்து ஐயானோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். மை சன் வாஸ் டைட் இன் 3 weeks பிஃபோர் அப்படின்னு ஆரம்பிப்பான். பட் அந்த ஆஃபீஸர் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டார். பட் அவருடைய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விபோக் வேங்கிற இடத்த ரீச் ஆகணுங்கிறதான். தென் ஹி பிக்ஸ் அப் 3 young men to drop them in police breach. எப்படியும் அந்த ஆஃபீஸர் வந்து அந்த விபோக் வேங்கிற பிளேஸில் வந்து ரீச் ஆயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 3 யங் மென்னை வந்து பார்க்குறாரு. ஒரு 3 இளைஞர்கள் அந்த ஐயானோ மீட் பண்ணுறாரு. அந்த யங் மென் வந்து இந்த ஐயானோங்கிற கேப் டிரைவரை பார்த்து எங்களை வந்து போலீஸ் பிரிட்ஜில் வந்து ட்ராப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. வைல் தே ட்ராவலிங் தே யூஸ் பேட் லாங்குவேஜ் ஈச் அதர். அந்த 3 பேருமே ஐயானோவுடைய கேபில் ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த 3 பேரில் 2 பேர் ரொம்ப லீனாக ஹைட்டாக இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஹம்பேக், முதுகு வந்து குணுகி ரொம்ப கூனாக இருக்குது. ஸோ 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. அந்த கூனாக இருக்கிற அந்த ஒரே 3வது பர்சன் வந்து நின்றுக்கிறார் அந்த கேபில். 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு ரொம்ப பேடு வேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டே அந்த பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. முன்னாடி ஐயானோ அந்த குதிரை வண்டியை ஓட்டுறாரு. தே யூஸ் சச் வேர்ட்ஸ் டு ஐயானோ. ஐயானோ வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க 3 பேருமே. ஐயானோ வந்து ரொம்ப ஸ்லோவாக வண்டி ஓட்டுறதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேட் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. டு தேம் ஐயானோ ட்ரைஸ் டு ரிவீல் ஹிஸ் சேட் ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் சன்ஸ் டெத். தே டூ நாட் இன்ட்ரெஸ்டட் டு லிசன். ஸோ இந்த 3 பேர்ட்டும் எப்படியோ தன்னோட சோகக்கதையை வெளிப்படுத்தணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. பட் அவங்க 3 பேருமே ஐயனோவுடைய ஸ்டோரியை கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அவங்க வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயனோ என்ன சொல்ல வராங்க அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃபைனலி தே கேம் டு த ஸ்பாட் அண்ட் லெஃப்ட். ஃபைனலாக அவங்க போலீஸ் பிரிட்ஜ் அந்த இடத்த அடைஞ்சிட்டாங்க. அங்கேருந்து இறங்கி அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போது ஐயானோ ரொம்ப தனியாக தான் உட்காந்துட்ருக்க அந்த அவனோட கார்ட்டில். ஐயானோ சர்ஜஸ் எனி வாண்ட் டு லிசன் டு ஹிஸ் சேட் ஸ்டோரி. ஸோ இனிமேல் இவங்க 3 பேர்ட்ட நம்ம சொல்ல முடியல, வேறு யாராவது கிடைப்பாங்களா அவங்ககிட்ட தான் ஸ்டோரியை சொல்லணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பட் நவ் அண்டர்ஸ்டுட் தட் மேன் இஸ் நோ யூஸ் டு. ஸோ இப்போ என்ன நினச்சிக்கிறாருன்னா மனிதர்கள் யாருமே காது கொடுத்து தன்னுடைய சோகக்கதையை லிசன் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இனிமேல் மேன் யார்கிட்டையுமே வந்து அதை எந்த பர்சன்ட்டு இந்த ஸ்டோரி சொல்லக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறான். ஏன்னா மேன் யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஒருத்தவங்களுடைய சோகத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கு வேறு யாருமே இல்லைங்கிற மாதிரி நிரூபணமாக இருக்குது. இட் இஸ் நைட் டைம் ஐயானோ ரிட்டன். நைட் டைமில் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்குது. அங்கே தன்னுடைய கார்ட்டோட அப்படியே நிற்கிறாரு. ஐயானோ saw one man who half sleeps and half gets up on the bench in public place. ஒரு பப்ளிக் பிளேஸில் வண்டியோட நிப்பாட்டுறாரு. அங்கே ஒரு மனிதனை பார்க்குறாரு. அவன் வந்து பாதி தூக்கத்துலேயும் பாதி எழுந்து உக்காந்துற மாதிரி இருக்கிறான் அந்த பெஞ்சில் படுத்துக்கிட்டு. ஐயானோ ட்ரை டு வேக் ஹிம் டு டெல் த ஸ்டோரி. பாதி முழிச்சு பாதி எழுந்து போன அந்த பர்சனை மீட் பண்ணி தன்னோட சோகக்கதையை அவன்கிட்ட சொல்லலான்னு முடிவெடுக்கிறாரு. பட் த மேன் வெண்ட் அகெயின் இன் ஃபாஸ்ட் ஸ்லீப். ஆனால் ஐயானோ வந்து தன் ஸ்டோரியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் அந்த பர்சன் வந்து நல்லா தூங்கிட்டான், ரொம்ப டீப் ஸ்லீப்பில் போயிட்டான். அதனால் ஐயானோவால் ஸ்டோரியை சொல்ல முடியல. ஹீ ஃபீல்ஸ் சேட் ஆஃப் அன்ஏபிள் டு டெல் ஹிஸ் சன்ஸ் டெத் டு எனிவன். அதனால் ரொம்ப சோகமாக இருக்கான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட கூட தன்னோட சோகத்தை சொல்ல முடியலையே, சோக கதையை வெளிப்படுத்த முடியல, ரொம்ப சோகமாக இருக்கிறான். ஹீ நாட் ஏபிள் டு ஃபர்கெட் ஹிஸ் சன் திங்ஸ் ஹிம் அலோன். தன்னுடைய பையனை வந்து மறக்கவும் முடியல. அவனை நினச்சிக்கிட்டே இருக்கார். நினைக்க பயம் இருக்குது. என்ன தான் இறந்துருந்தாலும் அவனோட நினைப்பு வந்து ஒரு பயத்தையும் ஒரு தனிமையை கொடுக்குது ஐயோனாக்கு. ஏன்னா இவர் ஃபாதருங்கிறதுனால. ஃபைனலி டிசைட்ஸ் டேக் கேர் ஹிஸ் ஹார்ஸ் இன் த ஸ்டேபிள் பட் தேர் ஆர் ஹே டு த ஹார்ஸ் அண்ட் டு ஈட் பட் நாட் கார்ன் ஏர்ன்டு.
உடனே தன் குதிரையை கட்டி போட்ட அந்த இடத்துல ஸ்டேபிள் தான் அந்த குதிரை வசிக்கிற இடம். அந்த ஸ்டேபிளுக்கு போகிறாரு. குதிரையை பார்க்குற குதிரை தனியாக இருக்குது. இனிமேல் மனிதர்கள் யூஸ்லெஸ், குதிரையை தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு குதிரைக்கு தீனி போடுறாரு. வைக்கோலில் போடுறாரு. வைக்கோல் தான் அந்த தீனியாக இருக்குது. ஆனால் கார்ன் ஏர்ன் பண்ணல. கார்ன் அந்த மக்காச்சோளத்தை வந்து ஏர்ன் பண்ணல. ஏன்னா ட்ராவலிங்கில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் கார்ன் வாங்குவார். பட் இவருக்கு வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் கிடைக்காதனால கார்ன் வாங்காமல் இருக்கிறாரு. அதெல்லாம் அந்த சோகத்தையும் வெளிப்படுத்துகிறாரு. இந்த குதிரைகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. He says to the horse that his son is a first-rate cab driver. If he had lived, he would have earned corn. அப்புறம் அந்த குதிரைகிட்ட பேசுகிறாரு. என்னால் வந்து உனக்கு கார்ன் வாங்க முடியல, அந்தளவுக்கு எனக்கு இன்றைக்கி வருமானம் கிடைக்கல. பட் என்னுடைய மகன் உயிரோட இருந்திருந்தானா அவன் ரொம்ப ஃபஸ்ட் ரேட் கேப் டிரைவர், வேகமாக வண்டி ஓட்டுவான். அதன் மூலம் நிறைய பேசஞ்சர்ஸை வந்து அவன் கலெக்ட் பண்ணி அவன் மணி ஏர்ன் பண்ணியிருந்தா உனக்கு கார்ன் வாங்கி கொடுத்துருப்பான் என்னுடைய சன். பட் அவன் இன்றைக்கி இல்லை, இறந்து போயிட்டான்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. Thus he told the whole story only to the horse. The horse munches, listens and breathes his hand. அதுக்கப்புறம் அப்படி குதிரைகிட்ட பேசிக்கிட்டே வைக்கோலை வந்து தீனி போடுறாரு. அந்த ஹார்ஸ் அந்த வைக்கோலை அப்படியே மஞ்ச் பண்ணிவிட்டு வாயில் போட்டு மென்னுக்கிட்டே அப்படியே லிசன் பண்ணுது அந்த ஐயானா சொல்கிற ஸ்டோரியை. அதுக்கப்புறம் ஐயானாவுடைய கையை மோந்து பார்க்க ப்ரீத் பண்ணுது. இது மூலமாக வந்து ஐயானோ என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஐயானோ தான் சொல்லக்கூடிய ஸ்டோரியை ஹார்ஸ் லிசன் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த சுச்சுவேஷன். ஐயானோ டூ ஃபீல்ஸ் ஃபார் ஹிம். ஐயானோ வந்து அந்த குதிரைக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த கதை வந்து முடிவுக்கு வருது. இந்த ஸ்டோரியோட மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the author conveys the message that man is selfish, animals are better than men. அனிமல்ஸ் வந்து செல்ஃபிஷாக கிடையாது. எப்போவுமே நம்ம மனிதர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுட்டு மனிதர்கள் கூடயே எப்போவுமே இருக்கும். எப்போவுமே நம்ம காது கொடுத்து கவனிக்கிற மாதிரி நம்ம கூடயே இருக்கும். ஆனால் மனிதர்கள் வந்து ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலவாதிகள். அவங்க காரியத்துக்காக தான் எல்லாருமே உழைக்கிறாங்க. மற்றவர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்கிற மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்கவுங்க பிஸியாக இருக்கிற மாதிரியும், மற்றவர்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த உதவி செய்யாத மாதிரி தான் நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் இந்த பீப்புள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்ங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை ஆண்டோன் செக்கோவ் எழுதியிருக்கிறாரு.